ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ஃப்ரம் ஏபி டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வென்ஷன் நியூரல் நெட்வொர்க். டீப் லேர்னிங்கோட ஒன் ஆஃப் த மாடல் தான் கன்வென்ஷன் நியூரல் நெட்வொர்க். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க. அந்த அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஃபேஸ் எங்கே இருக்குன்னு அனலைஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் ஃபேஸ் தெரியுது. இந்த இடத்துல வந்து சிஎன்என் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமனை மாதிரி தான் சிஎன்எனும் ஃபோட்டோவில் உள்ள ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுது. ஒய் சிஎன்என் இஸ் இம்பார்ட்டன்ட்? இமேஜில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சல்லையும் ஒரே டைமில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிஎன்எனில் ஸ்மால் ஃபில்டர் மூலியமாக நம்ம வந்து இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய புக்கு வாங்கி ரீட் பண்ணுறீங்க. அதை ஒரே டைம்லையா ரீட் பண்ண முடியும்? ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் வாசித்தா தான் அந்த புக்கில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் சிஎன்எனும். சிஎன்என் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஸ்கேன் பண்ணி எடுக்கும். அதோட எட்ஜ் என்ன, அதோட ஷேப் என்ன, அதோட டெக்ஸ்சர் என்னன்னு சொல்லி அந்த இமேஜில் உள்ளது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எடுக்கும். மெயின் லேயர் ஆஃப் சிஎன்என். சிஎன்எனில் 3 மெயின் லேயர் இருக்குது. கன்வென்ஷனல் லேயர், பூலிங் லேயர், ஃபுல்லி கனெக்டட் லேயர். கன்வென்ஷனல் லேயர்னால் என்னென்னா எட்ஜ் அண்ட் ஷேப்பை மட்டும் டிடெக்ட் பண்ணி எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேட் இமேஜ் கொடுக்கீங்க. அந்த கேட் இமேஜில் உள்ள ஏஸ், ஐஸ், ஃபர் இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் கன்வென்ஷனல் லேயர். பூலிங் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸை மட்டும் எடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதே கேட் இமேஜை வந்து ஸ்மால் சைஸில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுக்கீங்க மிஷின்ட்டு அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஈஸியாக இது கேட் இமேஜ் தான் அனலைஸ் பண்ணும். ஏன்னா பூலிங் மூலியமாக அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸை மட்டும் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அன்னெசரி ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஃபுல்லி கனெக்டட் லேயர் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்காண்டி, அதாவது அவுட்புட்னு சொல்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் கேட் இமேஜ் கொடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக வந்து இது டிடெக்ட் பண்ணும். இது வந்து கேட்டோட ஏர் தானா, இது வந்து கேட்டோட ஐஸ் தானா, இது கேட்டோட ஃபர் தானான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தட் இஸ் அ கேட் இமேஜ் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹவு சிஎன்என் லேர்ன்? ட்ரைனிங் டைமில் சிஎன்என் வந்து இமேஜில் உள்ள ஆப்ஜெக்டை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போது வந்து சிஎன்என் வந்து கேட் இமேஜ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து அது வந்து டாகுன்னு ப்ரெடிக்ட் ஆகிட்டு அப்படின்னா இது வந்து எரர். இந்த எரர்லேருந்து அது வந்து ஒவ்வொரு கால்குலேட் பண்ணி வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி சிஎன்என் வந்து தன்னை கரெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதுகிறாங்க. டெஸ்ட் எழுதுனதில் உள்ள மிஸ்டேக்கை வச்சு அடுத்தாப்பில் வர்ற எக்ஸாமை வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சிஎன்என் அது பண்ண தப்புலேருந்து கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அவுட்புட் வந்து கரெக்டாக கொடுக்கும். சிஎன்எனோட அப்ளிகேஷன் என்னலான்னா இமேஜ் கிளாஸிஃபிகேஷன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன இமேஜ், டாக் இமேஜாக கேட் இமேஜான்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ரெகனைசேஷன், உங்கள் ஃபோனில் வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் இமேஜ் அனலைசேஷன், எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்லை எக்ஸ்ரே இதில் வந்து டியூமர் இல்லை டிசீஸ் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோனமஸ் வெஹிக்கல் இதில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்என் வந்து ஸ்மார்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக இமேஜில் உள்ள பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. சிஎன்என் வந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி இமேஜை அனலைஸ் பண்ணணும்னு டீச் பண்ணி சொல்லி கொடுக்குது. இதுதான் கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நியூ கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.